பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வாங்க வாங்க திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அழகிய நாளிது, ஆனந்த நாளிது, இனிமை தரும் நாளிது. இறைவன் நம்மை அழைக்கின்றார், அருளை நம்மில் பொழிந்திடவே. இறைவன் நம்மை அழைக்கின்றார், அருளை நம்மில் பொழிந்திடவே. எழுவோம், இணைவோம், புதிய வாழ்வினை தொடர்ந்திடுவோம். அன்பிலே நம்மை அரவணைப்பார் வாருங்கள், அருளிலே நம்மை நனைத்திடுவார் கூடுங்கள். இறையன்பு குறையாதது, பிறரன்பு மேலானது. இறையன்பு குறையாதது, பிறரன்பு மேலானது. அவர் வழியிலே நாம் வாழுவோம், அவர் பலியிலே நாம் பகிருவோம். புதிய வாழ்வினை தொடர்ந்திடுவோம், புதிய வாழ்வினை தொடர்ந்திடுவோம். அழகிய நாளிது, ஆனந்த நாளிது, இனிமை தரும் நாளிது. அழகிய நாளிது, ஆனந்த நாளிது, இனிமை தரும் நாளிது. இறைவன் நம்மை அழைக்கின்றார், அருளை நம்மில் பொழிந்திடவே. இறைவன் நம்மை அழைக்கின்றார், அருளை நம்மில் பொழிந்திடவே. எழுவோம், இணைவோம், புதிய வாழ்வினை தொடர்ந்திடுவோம். அழகிய நாளிது, ஆனந்த நாளிது, இனிமை தரும் நாளிது. அழகிய நாளிது, ஆனந்த நாளிது, இனிமை தரும் நாளிது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே, அகிலமெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். இந்த புத்தாண்டின் 2ஆம் வெள்ளி திருப்பலியிலே பக்தி உணர்வோடு கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளின் மைய செய்தியாக நமக்கு அமைவது, ஆண்டவர் கனிவும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். நம் இயேசு ஆண்டவர் கனிவும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். நாம் அந்த இரக்கத்தை பிரதிபலிக்க வேண்டும். நாம் அவருடைய விருப்பத்திற்கு நம்மை கையளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த இயேசுவினுடைய திரு இருதயம். ஆண்டவர் கனிவும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். நமது நலன்களை எப்பொழுதும் விரும்புகின்றவராக இருக்கின்றார் என்பதன் அடையாளம். ஆகவே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் அவருடைய திருப்பரசனத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருளுக்காய் இறைஞ்சுவோம். அவர் விரும்புவதை நாம் செய்யவும், ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எமது நலத்தை விரும்புகின்றவராக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் வேண்டிய அருளை தாரும் என்று மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுதியான விதத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கிற குறைகள், பாவங்கள், குற்றங்களுக்காய் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்தருள உம்மை வேண்டுகிறோம். விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயனளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 5 முதல்
13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரைத் தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டும் அல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ? கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. 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 சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை.
அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 5ஆம் அதிகாரம் 12 16 முடிய உள்ள இறை திரு வாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாய் பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்க நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டமில்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே, கடந்த வாரம் நமது செய்தித்தாள்களிலே ஒரு செய்தி வந்தது. மைனாவினுடைய இறப்பு செய்தி. அது மைனா என்றால்
ஏதோ பறவை என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். மாறாக இந்த மைனா என்பது ஒரு பெண்ணினுடைய பெயர். அந்த இறப்பு செய்தி என்னவென்றால், மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை எரித்து கொன்றுவிட்டார் என்பதுதான் அந்த செய்தி. ஏன் எரித்து கொன்றார்? அந்த பெண்மணி தொடர்ந்து 3 முறை பெண் குழந்தையாக பெற்றுக்கொண்டிருந்தார். 3வது குழந்தையும் பெண் என்பதால் அந்த கணவர் ஆத்திரமடைந்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு, வாக்குவாதத்தினுடைய இறுதியிலே அவர் அந்த பெண்ணை எரித்து கொன்றுவிட்டார் என்பது செய்தி. இதை போன்ற ஒரு சில செய்திகளை நானும் பார்த்திருக்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு 2016 அல்லது 19 பஞ்சாபிலும் இதுபோல் 5 பெண்ணை பெற்றவரை ஒருவர் கணவர் கொன்றார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு நவீன யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இன்னும் செயற்கை நுண்ணறிவென்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலத்திலும் கூட மனிதர்களுடைய மனங்கள் எவ்வளவு பிற்போக்காக இருக்கின்றன, சீக்கு பிடித்திருக்கின்றன என்பதுதான் நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து பார்க்க வேண்டிய செய்தி. இப்பொழுதே இப்படி இருந்ததென்றால் இயேசுவினுடைய காலத்தில் இந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். இன்று இயேசு தொழுநோயாளர் ஒருவரை குணமாக்குகின்றார். நீங்கள் படித்திருப்பீர்கள், லேவியர் புத்தகத்திலே 13-14 அதிகாரத்திலே இந்த தொழுநோயாளிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொழுநோயாளிகள் எப்படியெல்லாம் நடத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் அதில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். யாரேனும் வெளியிலிருந்து வந்தால் அவர்கள்தான் தங்களுடைய இருப்பை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகவும் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த தொழுநோயாளர் எவ்வாறு இந்த காலத்திலும் பெண்கள் தொடர்ந்து பெண் பிள்ளை பிறந்தது என்பதற்காக மன அழுத்தத்தோடு இருக்கிறார்களோ, இல்லை திருமணம் ஆகிவிட்டது இன்னும் குழந்தை வரமில்லையே, இதோ இந்த சமுதாயம் என்னை பேசுகிறதே, மாமியார் என்னை பேசுகிறாரே, குடும்பத்தினர் பழிக்கிறார்களே என்று இன்னும் ஒருவித மன அழுத்தத்திலே நாம் பெண்களை பார்க்கிறோமே இருக்கிறார்களோ, அதேபோல ஜாதியால் ஏற்றத்தாழ்வுகளால் என்று பல நேரங்களிலே மனிதர்கள் மன அழுத்தத்தோடு இருக்கிறார்களோ, இதே போன்ற ஒரு சூழல் அந்த காலத்தில் அந்த தொழுநோயாளிகளுக்கு இருந்தது. அவர்கள் எவ்வளவு அழுத்தத்தோடு இருந்திருப்பார். புறந்தள்ளப்பட்டவராக இருந்தார். ஆனால் அந்த நேரத்திலும் கூட அந்த தொழுநோயாளியை பார்த்து அந்த தொழுநோயாளி அந்த ஆண்டவரிடம் நடந்து கொள்கின்ற முறை மிகவும் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியதாக இருந்தது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவர் அந்த ஆண்டவரிடம் சென்று சரணாகதி அடைகிறார். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் என்று சொல்கிறார். அது அவருடைய மனநிலை. இயேசு அவருடைய மனநிலை எப்படி இருந்தது? நான் விரும்புகிறேன், நீ குணமாகு. அவனை தொட்டு அவர் குணமாக்கினார் என்று நற்செய்தி சொல்கிறது. அவனை தொட்டு அவர் குணமாக்கினார் என்று நற்செய்தி சொல்கிறது. நான் விரும்புகிறேன், குணமாகு. இந்த இயேசுவினிடமிருந்தும் இந்த தொழுநோயாளிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் உண்டு. ஒன்று, இந்த இயேசு நம் ஆண்டவர் கனிவும் இரக்கமும் உள்ளவர். லூக்கா நற்செய்தியிலே 6வது அதிகாரத்தில் 36வது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பதைப் போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். அதே நேரத்தில் இயேசு அந்த தந்தையினுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். திருத்தந்தை எழுதிய ஆமோரிஸ் லெத்திட்சியா என்கின்ற அந்த மடலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 7 கதாபாத்திரங்களை குறிப்பிட்டு எவ்வாறு இயேசு இரக்கத்தை வெளிப்படுத்தினார் என்று மத்தேயுவில் தொடங்கி தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி கட்டத்திலே அந்த நல்ல கல்வனுக்கு வெளிப்படுத்திய தருணம் வரை அவர் சொல்லுவார். ஆக இந்த இயேசு தன்னுடைய கனிவை இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றவராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த திரு இருதய ஆண்டவருடைய இரக்கத்தை, அருளை நாம் பெற்றதால் தான் இந்த திருத்தலத்தை நாம் மீண்டும் மீண்டும் நாடி வருகிறோம். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி, இந்த இயேசுவிடமிருந்து நாம் பெற்றிருக்கின்ற இந்த இரக்கத்தை நாம் மற்றவரிடமும் பகிர வேண்டும் என்பதுதான். அதேபோல் அந்த தொழுநோயாளி ஆண்டவரை பார்த்து, நீர் விரும்பினால் எனக்கு குணமாகும் என்று அந்த சொன்னானே, அதே ஒரு மனநிலை
நம்மிடமும் இந்த ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவில் இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புவது என்னிடம் என்ன? ஆண்டவருக்கு விருப்பமானால் எனக்கு இது நிகழட்டும் என்று அவரிடம் சரணாகதி அடையக்கூடிய ஒரு மனநிலை இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. நம்முடைய வத்திக்கான் சங்க ஏடு கூட அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இறை வெளிப்பாடு என்கின்ற அந்த ஏட்டிலே 5வது பத்தியிலே அது சொல்லுகிறது, எண்ணிலே சொல்லுகிறது, நம்பிக்கை என்பது நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்பது, டோட்டல் சரண்டர் டு காட். அந்த ஒரு மனநிலைக்காக நாம் இந்த நாளிலே வேண்டுவோம். ஆமென். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன்னருளை நிறைவா. தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அடைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலில்
பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்யும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ
இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை வழங்கிடும் இதயமே, ஞானம் ததும்பிடும் இதயமே, வாரும் இயேசுவே வாரும், என்னிலே அருளை தாருமே. வாழ்வை வழங்கிடும் இதயமே, ஞானம் ததும்பிடும் இதயமே, வாரும் இயேசுவே வாரும், என்னிலே அருளை தாருமே. கூப்பிடும் குரலை கேட்டு தாயென ஓடி வந்து காப்பது நீ அல்லவா இயேசுவே. வாவென்று எம்மை அழைத்து ஆசியும் அருளும் தந்து மீட்பது நீ அல்லவா இயேசுவே. உன் இதயம் அருகே எம்மை அழைத்து வந்தீர், உறவோடு நாங்கள் வந்தாலே உம் இறை மாற்றி என்றும் காண்போமே. வாழ்வை வழங்கிடும் இதயமே, ஞானம் ததும்பிடும் இதயமே, வாரும் இயேசுவே வாரும், என்னிலே அருளை தாருமே. வாழ்வை வழங்கிடும் இதயமே, ஞானம் ததும்பிடும் இதயமே, வாரும் இயேசுவே வாரும், என்னிலே அருளை தாருமே. வாரும் இயேசுவே வாரும், என்னிலே அருளை தாருமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உன் தீரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்
மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.